தண்டே தண்டே. என் முழு பேர் சொல்லி கூப்பிடியா? என் பேர் தண்டபாணி, ஜோசியர் கம் தரகர். அடாடா, அந்த கோடீஸ்வரம் விட்டு மருமகங்கிற கலை உன் முகத்துல தாண்டோ மாறுதியா? யோ சும்மாரியா, கழுத்து இருக்காத. கோடீஸ்வரம் விட்டு வரேன், உக்காந்த இடத்துலயே சாப்பிடலான்னு என்ன ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு, இப்ப என் நிலைமை என்ன தெரியுமா? சாப்பிடவே உட்கார விட மாட்டேங்கிறானுங்கயா. எனி ப்ராப்ளம்? லாட் ஆஃப் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். யோ எனக்கு நீ பண்ண பாவத்துக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணித்தாயே ஆகணும். புரியலையே. யோ உஷா உஷான்னு எனக்கு ஒரு தையல் வச்சிருக்கா, மச்சி வச்சிருக்காயா? அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். பையன் படு சாமர்த்தியசாலியா இருக்கணும். நான் சொல்ற ஆள் கண்ணுல விரல விட்ட வாட்டணும். தரகர, ஏயா தரகர, தொழில மாத்திட்டீரா? பொண்ணு பார்க்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? அவசரப்பட்டா எப்படிங்க? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். நாங்க என்ன 5000 பயிர் சொன்னோம்? ஐயா, இங்க என்ன விவசாய நிகழ்ச்சியா நடக்குது? பொண்ணு என்னாச்சு? உங்களுக்கு சூட்டபிளா ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். பேர் வடிவாம்பா. அகலத்துல பார்த்தாலும் நீளத்துல பார்த்தாலும் அழகாவே இருப்பா. 40 வயசு ஆகுது. அந்த வயசுக்கு நரம் கொஞ்சம் ஜாஸ்தி. 40 வயசே ஜாஸ்தி, இதுல நரம் ஜாஸ்தியா இருந்தா என்ன? இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேட்கணும். இந்த பாம்பாட்டுறதை எப்ப நிறுத்துவீங்க? அது இல்லைங்க. ஐயோ, தினசரி அந்த பொண்ணு 25 நம்பர் லேடி ஸ்பெஷல் பஸ் எல்லாம் போகும். ஜன்னல் ஓரமா தான் உட்கார்ந்துருக்கும். எச்சிட்டு போறதுக்கா? அது இல்லைங்க, அந்த பொண்ணு ஓடுற பஸ்ல பிறந்தது, அதனால அப்படி ஒரு சென்டிமெண்ட். நல்ல வேலை பஸ்ல பிறந்துச்சு. ஏரோப்ளேன்ல பிறந்திருந்தா என்ன செலவாகும்? மேலதான் போய் பாத்துக்கணும். பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, அடுத்த முகூர்த்தத்திலே முடிச்சிருவோம். பொண்ணை பாக்கணுமே. பொம்பளை பஸ்ல ஆம்பளை ஏத்த மாட்டான், எப்படி பாக்குறது? எப்படியாவது பாத்துக்கலாம். பாடா போகலாம். ஏங்க, என்ன ஏன் எதிர்காலத்துல நீங்க எடுத்துட்டு போறீங்க? இதை எடுத்துட்டு போனா நாங்க பிச்சைக்காரன் ஆயிருவோம். யோ யாரியா அந்த பையன்? பாசுன்னு பேரு. என் வீட்டுலதான் ஒரு பர்சன்ல குடியிருந்தான். ஒரு தடவை நான் வெளியூர் போயிருந்த போது எனக்கே தெரியாம என் வீட்டையே 2 பேருக்கு வேலை பேசிட்டான். அட்வான்ஸ் கொடுக்கும் போது நல்ல வேலை நான் வந்து புடிச்சுக்கிட்டேன், இல்லைன்னா வீடு போயிருக்குமே. நிஜமாவா? அவ்வளவு கெட்டிக்கார பையனா? சத்தியமா, பயங்கரமான சாமர்த்தியம், எந்த சூழ்நிலையும் சமாளிப்பான். இப்படிப்பட்ட பையன் தான் எனக்கு வேணும். அந்த மூர்த்தியை கதற விட இவன் தான் சரியான ஆளு. ஆனா 40 வயசு பொண்ணை பாக்குறதா பேசிக்கிட்டு இருந்தீங்க. அது பையனுக்கு இல்லைங்க, அவங்க அப்பாவுக்கு. அப்பாவுக்கா? பையனே அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற குடும்பத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு கோக்குமாக்கான குடும்பம். தண்டு, இதுல இருந்தே புரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட பையன் தான் கூட்டடிக்க லாய்க்க. அந்த பையனோட என்ன கொஞ்சம் சேர்த்து விடியா? லேடிஸ் பஸ் வருது, லேடிஸ் பஸ் வருது. டிக்கெட் நீ எடு. ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா? சில்லறை எடுப்புல இருக்கு, எடுக்கணும்னா எல்லாத்தையும் அவுக்கணும். இப்படி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இறுக்கி பிடிச்சிருவியே. 2 தேனாம்பட்டை இருக்கிறதே ஒரு தேனாம்பட்டை. கொஞ்சம் மூடி சும்மா இருக்கிறியா? என்ன ஆம்பளை குரல் கேக்குது? நீங்க பேசினா உங்க குரல் தான் கேட்கும். பணத்து கொடுமா. என்ன அன்பான கண்டக்டர். சொன்ன மாதிரியே. இந்த அப்படி எங்கடா அந்த வடிவாம்பாள்? அதோ பார், தலை முழுக்க வெள்ளையா ஒரு பாட்டி உட்காந்துருக்கே, அதான். நீ மை வாங்கி கொடுத்தே ஏழை ஆயிருவேன். இதுக்கப்புறம் உனக்கு 2ஆம் கல்யாணம் தேவையா? நல்ல முடிய பத்தி கவலையே இல்ல. கண்ணத்துல பாத்தியா கவர்ச்சிகரமான குழி. 20 வயசுல விழுந்தாதான் அது கவர்ச்சிகரமான குழி. 40ல விழுந்தா டொக்கு. டொக்கோ டக்கோ, அதை டிக் பண்றா. பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. இந்த பேக்ரவுண்ட்லாம் நான் சித்தின்னு கூப்பிட விரும்பல. ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்ட். வண்டியை நிறுத்த போறேன். ஆம்பளை குரல் நீ வச்சுக்கிட்டு ஆம்பளைங்கிற? பொம்பளை வண்டியில ஆம்பளை நீங்க ஏன் ஏறினீங்க? ஏன் ஆம்பளை நீ ஏறினீங்களா? நிறைய ஆம்பளைங்க உள்ள இருக்காங்க, செக் பண்ணு. அது எங்களுக்கு தெரியும். இறங்கியா இறங்கியா போல ரைட். அட போயா. தான் பாட்டி, என் சொந்த கதை சோக கதை. அந்த மூர்த்தி என்ன அவ்வளவு கேப் மாதிரியா? ஐயோ, அத வீட்டுக்குள்ள வந்தா நீயே தெரிஞ்சுக்குவ. இங்க பார், நீ சீக்கிரம் 3வது மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு வரணும். எனக்கு வேலை வெட்டி இல்ல. ஏதாவது ஒரு பெரிய இடமா பார்த்து செட்டில் ஆகி மாமனார் வீட்லயே வண்டி ஓட்டலாம் தான் இவ்வளவு நாளா இருந்தேன். கவலையே படாத. உன் மச்சி நீ உஷாவை லவ் பண்ணி அவ மூலியமா உன் வீட்டுக்குள்ள நுழைய வேண்டியது என் பொறுப்பு. ஆளை மட்டும் காட்டு. அதோ வரிசையில நீல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு 2 பொண்ணுங்களோட உட்காந்துக்கிட்டு இருக்குதா, அதான் உஷா. இனிமே உன் பாடு. உன் சொந்தமா இருந்தாலும் பொண்ணு அழகாவே இருக்குது.
காஃபி கொண்டு வா. ஒருத்தர் தானே சார் இருக்கீங்க? யோ, காபி சாப்பிட போறது நானு, துட்டு கொடுக்க போறது நானு. 3 கொடுக்க, நீ போய் கொண்டாயா. ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே நீ அந்த வார்த்தையை கேட்ப? உன் கூட அக்கா தங்கச்சி எதுவும் பிறக்கலையாடா? சொல்றா. சொல்றான்னா என்ன சார், என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? இவன் என்ன தெரியுமா சார் கேக்குறான்? உங்களுக்கு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்ட பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாமா இருக்கு, நீங்க வேணா போய் அதுகிட்ட அப்ரோச் பண்ணுங்கன்றா சார். இந்த வார்த்தை அந்த பொண்ணு காதுல விழுந்தா என் மரியாதை என்ன சார் ஆகுது? அப்படியா? பாத்தீங்களா, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கே நீங்க ஃபீல் பண்றீங்களே. இன்னும் அவன் கேட்க சொன்னதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தா உங்க கண்ணே கலங்கி இருக்கும். கலங்கிட்டே வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அதை விடுங்க. எனக்கு உங்க மேல காதல் வந்துதுன்னா நான் நேரடியா உங்ககிட்ட வந்து கேட்க போறேன், நீங்க ஓகே சொல்ல போறீங்க. உங்களுக்கு என் மேல காதல் வந்துனா நீங்க நேரடியா வந்து என்கிட்ட கேட்க போறீங்க, நான் ஓகே சொல்ல போறேன். இவன் யாருங்க நடுப்புற சுண்டக்கா மீடியேட்டர்? ஏதோ தெரியாம சொல்லிட்டான், விட்டுருங்க. இப்ப சொல்றீங்க. வீட்டுக்கு போகணும்னு உங்க மனசு அப்படியே அலபாயம். ராத்திரிலாம் தூக்கம் கெடும், டென்ஷன் ஆவீங்க, என்ன பாக்கணும்னு மறுபடியும் ஏங்குவீங்க. ஏங்கணும். இவ்வளவுக்கும் காரணமான இவனை நாம சும்மாவே விடக்கூடாது. இந்த ஹோட்டல் முதலாளி யாரையாயோ? நான் தான் முதலாளி. என்னங்க கிளீன் பண்ற பையனை இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க? நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. என்ன முதலாளின்றதால பையனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இந்த பையன் சொல்லியே இருக்க மாட்டான். ஏன்னா இந்த பையன் ஒரு ஊமை. நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. எனக்கு இவனை மாதிரி ஒரு தம்பி இருந்தான், அவனும் ஊமை. அவனை பேச வைக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில அவன் செய்யாத திருட்டு அவன் செஞ்சான்னு நான் போய் சொன்னேன். அந்த அதிர்ச்சியில அவன் பேசிட்டான். அதே மாதிரி இந்த தம்பிய இன்னைக்கு அதிர்ச்சியில பேசிடுவான்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். தம்பி, உனக்கு அதிர்ஷ்டம் இல்லையடா, அதிர்ஷ்டம் இல்லையே. பார்த்து நான் ஊமை ஆயிட்டேன். You really great. சகல மாட்டிக்குவேன்னு நினைச்சேன், தப்பிச்சிட்டேன். முதல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன், கடைசியில தான் தப்பிச்சிட்டேன். எப்படி? இதான் முதல் ஸ்டெப். இனிமே போ பாரு. அந்த பொண்ணோட வீக்னஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா சொல்லு, அதை வச்சு அசத்திடுறேன். அசத்திரம். உஷா, என்னது டிவிக்கு மாலை எல்லாம் போட்டு வச்சிருக்க? யாராவது டிவில போயிட்டாங்களா? இல்லத்தா, நான் டிவில நியூஸ் படிக்கிற வேலைக்கு ட்ரை பண்ண போறேன். அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. இப்போ நீங்க டிவி பாக்குறீங்க. ஐயோ எம்மா, நான் என்னமா உனக்கு துரோகம் பண்ணேன்? ஒருத்தர் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணுங்கிறதுக்கு கணக்கே கிடையாதா? இந்த மாதிரி ஐடியாலாம் அந்த மூர்த்தி பயலுக்கு தான் தோணும், யார் யாரை எப்படி சித்திரவதை பண்றதுன்னு. சும்மா இருங்க. இப்போ நான் நியூஸ் படிக்க போறேன், நீங்க கேக்குறீங்க, அவ்வளவுதான். உட்காருங்க. மறைந்த தலைவர் மாரிமுத்துவின் ஆஸ்தி நாளை காலை கங்கையில் கரைக்கப்படுகிறது. ஆஸ்தி இல்லம்மா, ஆஸ்தியை கரைச்சதுனால தானே அவர் அஸ்தி ஆனாரு. அவருடைய அஸ்தி கங்கையில் கரைக்கப்படுகிறது. தெரியும், சும்மா இருங்க. இருக்க முடியல. அண்ணாத்த குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழா. நாட்டு செய்தியை படிக்க சொன்னா வீட்டு செய்தியை படிக்கிறிய. அனாதை குழந்தைகள்மா, அண்ணாத்த குழந்தைகள் இல்ல. நீங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? வானிலை அறிக்கை. நாளை காலை வரை வானம் மப்பாக இருக்கும். ராத்திரி ஃபுல்லா தண்ணி போட்டா காலையில மப்பா தான் இருக்கும். ஐயோ, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. முதல்ல டிவிக்கு போட்டுக்க மாலையை கழட்டு. நீ கழட்டு. நான் எப்படியாவது டிவில நியூஸ் படிச்சுதான் ஆகணும். என்னது? நியூஸ் படிச்சாகணுமா? உஷா, டிவில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. நியூஸ் செக்ஷனுக்கே அவன் தான் இன்சார்ஜ். நாளைக்கே உண்டு அவகிட்ட அனுப்புறேன். வேலை நிச்சயம். Thank you, அண்ணா. வாசு ஒர்க் அவுட் ஆகுதுடா.